அப்படி ஒழுவை கொண்டு என்னெல்லாம் ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இத்தனை விஷயம், 6 விஷயம். இப்போ பெருந்தொடக்கு குளிப்பு கடமையாயிட்டுனா என்னெல்லாம் ஹராம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அதுதானே. குளிப்பு எப்படிலாம் கடமையாகும் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போது அந்த கடமையானவன் எதுவெல்லாம் செய்கிறது ஹராம். மா யஹ்ருமு பில் ஹதஸில் அக்பர், பெரிய அசுத்தத்தை கொண்டு ஹராமாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். எத்தனை விஷயம் சொல்லுவாங்க, ஆணுக்கு 8 விஷயம் ஹராம். ஒரு ஆம்பளை அவனுக்கு குளிப்பு கடமையாயிட்டுனா என்னது 8 விஷயம். யஹ்ருமு பில் ஜனாபத்தி, ஜனாபத்தை கொண்டு ஹராம் ஆகணும் அப்படின்னா பெருந்தொடக்குன்னு அர்த்தம். பெருந்தொடக்கை கொண்டு ஹராமாகும். ஒபில் விலாதத்தி, விலாதத்தை கொண்டும் ஹராமாகும். ஜமீஉ மா ஹரும பில் ஹதஸில் அஸ்கரி, சிறுந்தொடக்கை கொண்டு எதுவெல்லாம் ஹராமானதோ அது எல்லாமே பெருந்தொடக்க கொண்டு ஹராமாகும். விலாதத்தை கொண்டு ஹராமாகும். விலாதத் பிள்ளை பெற்றெடுக்கு, பெண்ணுக்கு ஆணுக்கு சேர்த்து சட்டம். யஹ்ருமு பிஹிமா, அந்த 2 பேருக்கும் ஹராமாகும். ஜியாதத்து நடிகப்படியாக அலைஹி அம்ரானி. இன்னும் எத்தனை விஷயம், 2 விஷயம் அதிகப்படியாக அந்த 2 பேரை கொண்டு ஹராமாகும். அல் மக்து ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலே தங்குவது ஹராம். ஒளி இல்லைன்னா பள்ளியில் தங்கலாம், ஆனால் குளிப்பு கடமையான பள்ளியில் தங்கக்கூடாது. கிராத்துல் குர்ஆனி பி கஸ்திஹி, குர்ஆனை என்ன செய்யறது, ஓதுறது. பி கஸ்திஹி, அது குர்ஆன் என்கிற நோக்கத்தை கொண்டு. வலு ஹர்ஃப மின்ஹு, எழுத்தை ஓதணும், ஒரே ஒரு எழுத்தை ஓதினாலும் ஹராம். கேட்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. குர்ஆனை தொடுறது ஒழுவுலே கூடாது, தொடுறது ஒழுவுலே ஹராம். இப்போ பெருங்குறத்தில் குர்ஆன் நினைச்சக்கூடாது, ஓதுறது மனப்பாடமாக கூட நினைச்சக்கூடாது, ஓதக்கூடாது, நினைச்சக்கூடாது. வதஹில்லு அதுகாருஹு, அந்த குர்ஆனினுடைய திக்ருகள் ஹலாலாகும். பிலா அஸ்தி குர்ஆனின், குர்ஆனினுடைய எண்ணம் அல்லாமல் அதில் வரக்கூடிய அந்த அதுக்கார்கள் துவாக்களை ஓதுறது ஹலால். எப்படி, அதுக்கு நிறைய மிசால் கீழே போடுறாங்க. கை யகூல இந்த லக்கிலி, சாப்பிடக்கூடிய நேரத்திலே சொல்வதை போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் ஆயத்து தான் இருந்தாலும் அது சாப்பாட்டு துவா அப்படிங்கிற இதில் ஹலால். யார், ஜுனுபாலிக்கு, குளிப்பு கடமையானது. வைந்தர் ருகூபி, பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே சுபஹானல்லதி சஹர லனா ஹாதா ஒமா குன்னா லகு முக்ரீனின் அப்படிங்கிற துவாவை என்ன செய்யறது, ஓதுறது. அது பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஆயத்து குர்ஆன் ஆயத்தானுங்க. சுப்ஹானல்லதி சஹரனா அப்படிங்கிறது குர்ஆன் ஆயத்தா இருந்தாலும் அது பயண துவா. அப்போ துவா என்னது, சுபஹானல்லதி சஹர லனா ஹாதா ஒமா குன்னா லகு முக்ரீனின். நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், சுபஹான், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நான் நம்புகிறேன். அல்லதி சஹரலனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். எப்படி இருந்த வாகனம், ஒமா குன்னாலகு முக்ரினீன, அதற்கு நாங்கள் சக்தி பெறாமல் ஆகியிருக்கும் நிலையில். யானைக்கு மேலே உட்கார்றான், யானை போகுது, வசப்படுத்துறான். ஒட்டகம் மனுஷனோடய பெருசு, வாயாலே கடிச்சு தூக்கி போட்டுரும். இதனால் எல்லாம் வசப்படுத்தி தர முடியாது. சக்தி நமக்கு என்னது, ஒமா குன்னாலகு முக்ரின், அதன் மீது நாங்கள் சக்தி பெறாத நிலையில் இப்போது எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வைந்தல் முசீபத்தி, முசீபத்தினுடைய நேரத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியது, அவனின் பக்கமே எல்லாம் திரும்பி செல்லும். குர்ஆன் ஆயத்து தான் இருந்தாலும் அது துவாங்கிற அடிப்படையில் கூடும் அப்படின்னு நினைச்சாங்க. இதை போன்ற குர்ஆன் ஆயத்து தான், அது குர்ஆனுடைய எண்ணம் இல்லாமல் துவாங்கிற அடிப்படையில் ஓதும்போது அது ஹலால். அடுத்து வக்கல் மக்ஸி ஃபில் மஸ்ஜிதி அத்தரத்துதி ஃபீஹி லா உபூர். இப்போ மேலே என்ன சொன்னாங்க, பள்ளியில் தங்குறது ஹராம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதே மாதிரி அதை என்ன செய்யக்கூடாது, தரத்துதும் என்ன செய்யாது, ஹராம் தான். தரத்து வந்துட்டு போகிறது, அதான் தரத்து. என்னது, வக்கல் மக்ஸி ஃபில் மஸ்ஜிதி,
மஸ்ஜிதிலே தங்குவது ஹராம் என்பதை போலத்தான் அத்தரத்துது ஃபீஹி, அதில் என்ன செய்யறது, வந்துட்டு தரத்து அந்த சைடு வந்துட்டு என்ன செய்யறது, அது பள்ளிக்கிட்ட வந்துட்டு தங்கலை வந்துட்டு அப்படி உள்ளே வந்துட்டு போகிறது, அதுவும் என்னது தான் தரத்துது ஹராம், திரும்ப வர்றது. லா உபூரு, கடந்து செல்வது ஹராம் அல்ல. இந்த பள்ளியை தாண்டி தான் அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும், அடுத்த ஒரு தெருக்கு போகணும், அப்புறம் அந்த பள்ளியை கிராஸ் பண்ணி தான் போகணும், அதுக்கு பேர் உபூர். அது என்ன இல்லை, அது ஜுனுபாலிக்கு ஹராம் கிடையாது. பகுவ அது பிலா ஹரதின், நோக்கம் இல்லாமல் இருந்தால் ஹிலாஃபுல் அவுலா, ஏற்றத்திற்கு மாற்றம். அந்த உபூரும் கூட நோக்கமே இல்லாமல் கடந்து போகிறான், அந்த சைடம் போக தேவையே இல்லை, இருந்தாலும் கடந்து போனால் அது ஹராம்னு சொல்லலை, ஹிலாஃபுல் அவுலா என்னது, அது ஏற்றத்திற்கு மாற்றம், ஹராம் இல்லை, அது செய்யாமல் இருக்கு நல்லதுன்னு சொல்ல வரான். وَيَحْرُمُ بِالْحَيْلِ وَالنِّفَاسِ, ஹைலு நிஃபாஸை கொண்டு ஹராமாகும். மா யஹ்ருமு பில் ஜனாபத்தி, ஜனாபத்தை கொண்டு என்னவெல்லாம் ஹராமோ அதெல்லாம் என்னது. யஹ்ருமு பிஹிமா, இன்னும் அந்த இரண்டை கொண்டும் ஹராமாகும். ஹைலு நிஃபாஸை கொண்டு ஜியாதத்தன் அலைஹி அர்பஅத்து உமூர், 4 விஷயம் அதிகப்படியாக ஹராமாகும். 4 விஷயம், இது பெண்ணுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ளது. ஒரு பெண்ணு ஜனாபத் ஆகிட்டா, ஒரு பெண்ணுக்கு குளிப்பு கடமையாயிட்டுனா என்னெல்லாம் செய்யக்கூடாது, ஆணுக்கு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்துடும் ஒரு பெண்ணு. அதே மாதிரி பெண்ணு ஹைல் நிஃபாஸ் ஆகிட்டா இதெல்லாம் கூட, அதை விட 4 விஷயம் கூட. ஜனாபத்துன்னு சொன்னதில் பெண்ணும் வரும் ஆணும் வரும், பெண்ணும் வரும் ஆணும் வரும். அப்போ ஒரு பெண்ணுக்கும் எனது 8 விஷயம் ஹராமு, ஆனால் ஹைலு நிஃபாஸில் கூட 2-4 விஷயம் கூடும் தான் சொல்கிறாங்க. யஹ்ருமு பிஹிமா, அந்த 2 பேருக்கும் ஹராமாகும். ஜனாபத்தை கொண்டவளுக்கு, அதான் ஹைல் நிஃபாஸை கொண்டவளுக்கு ஹராமாகும். அர்பாத்து உமூரி, 4 விஷயம் அதிகப்படியாக. அஸ்ஸௌம், நோம்பு நோக்கக்கூடாது ஹைல் நிஃபாஸில். தலாக், ஒரு பெண் ஹைல் நிஃபாஸாக இருக்கும்போது தலாக் விடக்கூடாது. அல் ஜிமா வலவு பிஹாயில், ஒரு பெண்ணோடு சேரக்கூடாது. வலவு பிஹாயில், திரையோடு ஆகியிருந்தாலும் சரிதான். ஓ முபாஷரத்து பைன சுர்ரத்திகா ஒரு குபத்திகா, இந்த பெண்ணினுடைய தொப்புளுக்கும் முட்டுக்கும் மத்தியில் முபாஷரா செய்வதுன்னு சொல்லுவாங்க. பிலா ஹாயில், திரையே இல்லாமல். இப்போ இந்த 2 விஷயம் லாஸ்ட்டில் சொல்லப்பட்ட அந்த 2 விஷயம், ஜிமா செய்கிறது வலவு பிஹாயில், திரை கொண்டு ஜிமா செய்தா, ஒரு ஜிமா அவனுடைய இதில் ஏதாவது மாட்டிக்கிறான், திரையோடு ஜிமா செய்யலான்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றிருந்தாலும் சரிதான், ஹராம் தான். இந்த தக்கரில் அந்த ஒரு உரம் மாதிரி மாட்டிப்பான், அதுதான் சொல்கிறாங்க. திரையோடு ஜிமா செஞ்சாலும் ஹராம். அதே மாதிரி ஓ முபாஷரத்து பைன சுர்ரத்திகா ஒரு கூபத்திகா, ஹைலு நிஃபாஸினுடைய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய தொப்புள் இன்னும் முட்டுப்பகுதிக்கு மத்தியில் பாஷரத்து, சுகம் தேடுவது, பிலா ஹாயில், திரையே இல்லாமல் சுகம் தேடுவது, அதுவும் ஹராமாகும். அப்போ எத்தனை விஷயம் எக்ஸ்ட்ரா? அஸ்ஸௌமு, அத்தலாக்கு, அல் ஜிமாஅ், பாஷர், 4 விஷயம் ஹைல் நிஃபாஸில் எக்ஸ்ட்ரா என்னது ஹராமாக்கப்படுறது. லாஸ்ட்டில் சொல்கிறாங்க வைதன் கதஅத்தமு, இரத்தம் என்பது நின்று விட்டால். ஹல்ல கபுலல் குஸ்லி, குளிப்பதற்கு முன்பாகவே அவளுக்கு ஹலாலாகும். அஸ்ஸௌமு வத்தலாக்கு, நோம்பு தலாக்கும் விட்டுக்கலாம். குளிக்கவே இல்லை, ஹைல் நிஃபாஸ் முடியும், ரத்தம் தான் நிற்கிது, அப்போ நோம்பு வைக்கலாம். ஒரு 4:30 மணிக்கு தான் ரத்தம் நிற்கிது, 4 மணிக்கு தான் ரத்தம் நிற்கிது, ஆனால் நான் குளிக்கலை, அந்த பொம்பளை நோம்பு வைக்கலாமா? நோம்பு வச்சிடலாம். அடுத்து குளிச்சுக்கணும், பின்னாடி குளிச்சுக்கணும். மற்ற எல்லாம் ஹலால் கிடையாது. குர்ஆனை தொடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. இது மட்டும் ஹலால், இது மட்டும் 12 விஷயம். அங்கே ஒரு 8, இங்கே ஒரு 4, 12 விஷயத்தில் ஒரு 2 விஷயம் மட்டும் குளிப்பறதுக்கு முன்னாடி ஹலாலாக மாறி. அம்மல் ஜிமாஉ அல் முபாஷரத்து, ஜிமா என்பதும் பாஷரத் என்பதும் ஃபலா எஜூசானி, ஜாயிஸ் ஆகாது. இல்லா பாதல் ஹுஸ்லி, குளித்த பிறகே தவிர ஜிமா என்பதும் முபாஷரத் என்பதும் ஜாயிஸ் ஆகாது. முபாஷரத்துன்னு சொன்னாங்கல்ல, சுர்ரத்துக்கு ருக்குபத்துக்கு மத்தியில் முபாஷரத் என்பது ஹராம், ஆனால் ஒரு சில கிதாபில் அது ஹலால். நீங்கள் ஜிமா மட்டும்தாங்க ஹராம்,
ஜிமாவை தவிர வேறு விஷயங்கள் எல்லாம் என்னது அது ஹலாலாக்கப்பட்டிருக்கு, அது ஹைலி நிபாசுடைய நேரத்தில் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில கிதாபில் என்ன செய்வாங்க, எழுதவும் செய்வாங்க. அப்போ என்ன, ஆணுக்கு மொத்தம் 8 ஹராம் வருது. ஆணுக்கு